ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இப்போ டின்னருக்கு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற பட்டாணி குருமா தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணியை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இது பட்டாணி இப்போ உள்ள பட்டாணியெல்லாம் வேக மாட்டேங்குது. அதனால் அதிக நேரம் ஊற வச்சா தான் சீக்கிரம் வேகும். இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே ஸ்டாண்ட் மிக்சரில் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கட்டும். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறேன். தக்காளி வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சு கொடுத்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே மாவு நல்லா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து இந்த மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்சுருக்க பட்டாணியை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டாணியை மட்டும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூடவே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் இந்த குருமா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கசகசாவை மறந்துட்டேன். கொஞ்சமாக கசகசா சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராகவும் உங்களுக்கு திக்னஸும் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குருமாவும் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. மூடி போட்டுடலாம். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தலை போட்டோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான். இந்த குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம தோசை கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.